ஓகே. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி இதுல என்னன்னு சொன்னா இப்ப செனட் சபை நாங்க பார்த்து கொண்டு வரோம் என்ன. ஸ்கிரீன் விளங்குதா? டியூட் விளங்குதான்னு கொஞ்சம் பாருங்க. பார்த்து இது செட் ஒன்று போட்டு விடுங்க. இதுல செனட் சபையில சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை அதிகாரங்களை பாருங்க. பெருசா ஒன்றும் இல்லை, நாங்க ஏற்கனவே படிச்ச இந்த பிரதிநிதிகள் சபையில வார விஷயங்கள் தான். இவங்களுக்கு சில அதிகாரங்கள் குறைவு. பிரதிநிதிகள் சபையோட ஒப்பிடக்குள்ள இவங்களுக்கு இருந்த அதிகாரங்கள் குறைவு. இப்ப பாருங்க, சட்டத்துறை அதிகாரங்கள் என்னையாம்? மசோதாக்களை அறிமுகப்படுத்தும் உரிமை உண்டு. குறிப்பாக நீதி மசோதாக்களை ஆரம்பித்து நிறைவேற்றும் விசேட அதிகாரத்தை கொண்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், ஒரு சட்டத்துறையிட வேலை பிரதிநிதிகள் சபையாக இருந்தாலும் செனட் சபையாக இருந்தாலும் ஏதோ ஒரு மசோதாவை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி சட்டமாக மாத்தலாம். என்ன? உதாரணமாக கல்வி பாடசாலையில செனட் சபையில் இருக்கிறவங்க அறிவாளிகள் தானே. இவங்க யோசிக்கிறாங்க, நாங்க யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகளுக்கு மகாப்புல கொடுக்குறோம், ஒரு 7,500 ரூபா தான் கொடுக்குறோம், நாங்க இனிமேல் 10,000 ரூபா மாத்துவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சு செனட் சபையில அதை கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே அங்க பெரும்பான்மையான ஆட்கள் ஓகே சொல்லிட்டாங்க. இப்ப அது அங்க எங்க கொண்டு போகும்? பிரதிநிதிகள் சபைக்கு போகும். அங்க இப்படி ஒன்று செனட் சபையில இருந்து வந்திருக்குது, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி வாக்களிப்பு நடக்குது. அங்கேயும் பெரும்பான்மையானார்கள் ஓகே சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அது மகாதேசாதிபதிக்கு போகும். அவர் சைன் பண்ணுவாரு. பண்ணின உடனே சட்டமா மாறும். இனி அடுத்த வருஷத்துல இருந்து இலங்கையில் இருக்கிற பல்கலைக்கழக மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் போய் சேரும். எனவே செனட் சபைக்கும் இந்த மசோதாக்களை கொண்டு வந்து சட்டமாக மாற்றலாம். குறிப்பாக நீதி மசோதாக்களை, நீதி சம்பந்தமான விஷயங்கள், குற்றவாளிகளின் நாங்க இப்படி தண்டனை கொடுக்கணும், மரண தண்டனை கொடுக்கலாமா இல்லையா, இப்படி போன்ற விஷயங்களை குறிப்பாக இவங்களை கொண்டு வர அதிகாரம் இருந்துச்சு. எந்த அளவுக்குண்டா, அமைச்சரவைக்கு அமைச்சர்கள் தெரிவு செய்யும் போது கூட நீதி அமைச்சர் இங்கிருந்து இருக்கணும், செனட் சபையில இருந்துன்னு சொன்னாங்க. சரியா? அப்ப இத கொஞ்சம், இது முதலாவது. இரண்டாவது என்னன்னு சொன்னா, நிதி மசோதாக்களை செனட் சபையில அறிமுகப்படுத்த இயலாது. இது ஒரு சட்ட அதிகாரத்துல நீங்க சொல்லணும். இது நாங்க பிரதிநிதித்துவ சபையில சொல்லிட்டோம். பிரதிநிதிகள் சபையில அவங்கள சட்டத்துறை அதிகாரங்கள்ல நிதி மசோதாவை இங்க மட்டும்தான் கொண்டு வரலாம், இங்க மட்டும்தான் ஆரம்பிக்கலாம் அங்க சொல்லிட்டோம். அப்ப அங்கேயும் உங்களுக்கு விளங்கிரியும், அப்ப செனட் சபையில கொண்டு வர இயலாது. அதான் இங்க சொல்றான். மூணாவது, மக்கள் பிரதிநிதிகள் சபையில் கொண்டு வரும் அனைத்து மசோதாக்களும் செனட் சபையின் அங்கீகாரத்தை பெற்ற பின்னரே நிறைவேற்றப்பட்டு மகாதேசாதிபதி கையொப்பமிடப்படும். தெரியுதானே உங்களுக்கு? நான் சொன்னனே, என்னதான் பிரதிநிதிகள் சபையில சட்டத்தை கொண்டு வந்தாலும் கட்டாயம் அதை செனட் சபையிலையும் ஒரு முறை அங்கீகரிக்க வேண்டும். சரியா? ஆஹ் அங்கீகரிக்க வேண்டும். நிதியான்னு கேட்டிருக்கிறீங்க. நிதி மசோதாக்களை ஆரம்பிச்சு நிறைவேற்ற விசேட அதிகாரம் பிரதிநிதிகள் சபைக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்டா, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தான் அதை பார்க்கணுங்கிற ஒரு நம்பிக்கை அவன் இருந்துச்சு. அது முக்கியமான ஒரு துறை தானே. அதனாலதான் ரொணமூர் அரசியல் யாப்பிலே 3 காரியதரிசியில ஒரு ஆள்கிட்ட பைனான்ஸ் மினிஸ்ட்ரியை கொடுத்திருந்தாங்க. இங்க பைனான்ஸ் விஷயமா நிதி விஷயங்களை உருவாக்குறது பிரதிநிதிகள் சபைன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் செனட் சபையில அதை ஆரம்பிக்க இயலாது. நீதி மசோதாக்கள் விஷயத்துலதான் இவங்களுக்கு ஒரு பெரிய கொஞ்சம் அதிக அதிகாரம் இருந்துச்சு. மூணாவது பாருங்க, பிரதிநிதிகள் சபையில கொண்டு வர எல்லாத்துக்கும் செனட் சபையிலையும் அங்கீகாரம் வேணும். நாலாவது என்னன்னு சொன்னா, விஷ நான் சொன்ன மாதிரி விசேட மசோதாக்களாக இருந்தா, நான் சொன்னேன் நிதி மசோதாக்கள் போன்ற விஷயங்களை பிரதிநிதிகள் சபை கொண்டு வந்தா இவங்களால ரிஜெக்ட் பண்ணே இல்லாது செனட் சபையால. மாறாக ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் தடுத்து வைக்கலாம், தடுத்து நிப்பாட்டி உடனே செய்ய விடாம நிப்பாட்டலாம். ஆனா ஒரு மாசம் ஆயினா அது ஆட்டோமேட்டிக்கா சட்டமாயிடும். அவங்க திருப்பி ஒரு என்ன செய்வாங்க, அது மகாதேசாதிபதி சைன் வச்சு சட்டமாக்கிடுவாங்க. அப்ப இதுலயே உங்களுக்கு விளங்குது ஒரு யூஸ்லெஸ்ன்னு சொல்லி. இதனாலதான் பின்னால பிரச்சனை வந்துச்சு. சாதாரண மசோதாக்கள் இருந்தா 6 மாச காலம் எங்களால் தாமதப்படுத்தலும், வேற ஒண்ணும் செய்யலாம். இதுல என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா, சிரிமா பண்டார் நாயக்கோட கட்சி ஆட்சிக்கு வர டைம்ல அவங்க சோசியலிச சிந்தனை உள்ளவங்க தானே, இடதுசாரி கட்சி சிந்தனை உள்ளவங்க. அவங்கள சில சீர்திருத்தங்கள் கொண்டு வரும்போது பிரதிநிதிகள் சபையில அந்நேரம் இருந்த செனட் சபையில் இருக்கிறவங்க அது பிடிக்கல. என்ன காரணம்டா, அதுல இருந்த பெரும்பாலான ஆட்கள் யூஎன்பியை சேர்ந்தவங்க. யூஎன்பி சொன்னா ஐக்கிய தேசிய கட்சி. அவங்க
இது பழைய ஆட்சி வரைக்குள்ள அந்த பிரதிநிதிகள் தானே செனட் சபையில் இருக்கிறவங்க பெரும்பாலும் தெரிவு செஞ்சுப்பாங்க. அப்ப செனட் சபையில இருந்தவங்க எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க இவங்க அதை விரும்பல. எனவே அவ சினிமாவை கொண்டு வந்த இதுகளை 6 மாசம் தாமதப்படுத்தி வச்சாங்க. சில விஷயங்கள் 1 மாசம் தாமதப்படுத்தினாங்க. அவ என்ன செஞ்சிட்டா கோவத்துல 8வது சீர்திருத்தத்தை கொண்டு வந்து பிரதிநிதிகள் சபையில் இருக்கிறவங்களை 3/2 பெரும்பான்மை மூலம் நிறைவேற்றி உடனடியாக இந்த செனட் சபை இல்லாம ஆகிட்டா. சரியா? அப்ப இப்படிலாம் நடந்துச்சு. ஆஹ் அடுத்த செனட் சபையால் நிராகரிக்கப்பட்ட மசோதாவை மக்கள் பிரதிநிதிகள் சபையில் மீண்டும் முறை நிறைவேற்றுவதன் மூலம் சட்டமாக்க முடியும். நான் சொன்னேனே, நீங்க எவ்வளவு நிராகரிச்சாலும் அவங்க பிரதிநிதி சபையை திரும்ப நிறைவேற்றி அவங்க சட்டமா மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்தது நிர்வாகத்துறை அதிகாரம். மந்திரி சபைக்கு அமைச்சர்கள் தெரிவு செய்யப்படும் போது கட்டாயம் மினிமம் 2 பேர் செனட் சபையிலிருந்து தெரிவு செய்யப்படணும். சரியா? கோலண்டு வந்துட்டு கவரேஜ் ஸ்லோ வரைக்கும் நினைக்கிறவங்களுக்கு விட்டு விட்டு கேட்டா சொல்லுங்க. சரியா? அப்ப இவங்க 2 பேர் கட்டாயம் செனட் சபையிலிருந்து அமைச்சர்களா தெரிவு செய்யப்படணும். அதே போல நான் பேசுற கேக்குதா? போலந்து வந்து இது கவரேஜ் கட் ஆகும்னு நினைக்கிறேன். பேசுற கேக்குதா? கேக்குதுண்ணே. சரி. ஆஹ் அப்ப கட்டாயம் 2 அமைச்சர்கள் 2 பிரதி அமைச்சர்கள் இங்க இருந்துதான் தெரிவு செய்யப்படணும். அதுல என்ன நீதி அமைச்சர் கட்டாயம் செனட் சபை உறுப்பினராக தான் இருக்கணும். இப்படிலாம் சொன்னாங்க. அடுத்தது ஆஹ் என்ன நீதி அமைச்சுங்கிறது செனட் சபை உறுப்பினருக்கு தான் நீதி அமைச்சு பதவியை கொடுக்கணும். அடுத்து உதவி மந்திரிகள் 2 பேர் இங்க தெரிவு செய்யப்படணும். மந்திரிமார்களிடம் அமைச்சுக்கள் தொடர்பாக கேள்வி கேட்க முடியாது. பிரதிநிதிகள் சபையில அமைச்சர்கள் போய் கேள்வி கேட்பாங்க, இவங்க கேள்வி கேட்கலாம். சரியா? அடுத்தது இச்சபையில் மந்திரி சபைக்கு எதிராக ஒரு மசோதாவையோ குற்ற இதையோ கொண்டு வர இயலாது. அது இவங்களோட விஷயம். நீதித்துறை மேல் நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கு தீர்மானம் இச்சபையில் நிறைவேற்றப்படணும். மேல் நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கணும்னா பிரதிநிதி சபையில கொண்டு வந்து கட்டாயம் இங்கு நிறைவேற்றப்பட்டாதான் அது ஒப்புதல் சட்டமா மாறும். நீதி அமைச்சர் இச்சபையிலிருந்தே தெரிவு செய்யப்பட வேண்டும். நீதித்துறை அதிகாரத்துக்கு கீழேயும் அது வருது. சரியா? என்னதான் இருந்தாலும் இதுல நிறைய பிரச்சனைகள் காணப்பட்டுச்சு. அதனால 1971ஆம் ஆண்டு நீக்கப்பட்டுட்டு அது என்ன பிரச்சனைகள் சொன்னா இது ஏன் உருவாக்கினாங்க? சிறுபான்மையினர்கள் நலனுக்கு தானே. சிறுபான்மையினர்கள் உறுப்பினர்கள் குறைஞ்சு போயிடும், எனவே அவங்களை சேர்க்கணும் தானே. ஆனா உண்மையாது நடக்கல. பிரதிநிதி சபையில் இருந்த பெரும்பான்மையர்கள் தங்களோட கட்சியில கஷ்டப்பட்டு உழைச்சி ஓட்டெடுக்க இல்லாம தோத்து போயிருப்பானே, அப்படிப்பட்ட ஆக்களை ஒற்றை மாற்று வாக்குமுறை மூலமா தெரிவு செஞ்சு செனட் சபையில போட்டாங்க. பாருங்க, அதான் நான் சொன்னேன். பிரித்தானியாவுக்கு கொடுக்குற மாதிரி நினைச்சிட்டு நீங்க இவங்க ஸ்ரீலங்காரனை கொடுத்தாங்க. அவங்களுக்கு இருக்கிற இது என்ன? சிறுபான்மையினர்கள் மதிக்கிற அந்தந்த விஷயங்களை விட பிள்ளைய லேப்டாப்புக்கு சார்ஜும் இல்லை, எப்போ ஓப்பன் தெரியாது. ஓப்பன்னா கிளாஸ் நின்றுடும். சரியா? மிச்சது நான் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, அது வரைக்கும் கண்டினியூ பண்ணுவோம். அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா சிறுபான்மையாக அதுல தெரிவு செய்யப்படல. அப்ப அது ஒரு பிரச்சனை. அடுத்தது படிச்சாக்கள் இருந்தா அந்த சட்டத்தை தடுத்து நிறுத்துவாங்கல்ல சொன்னாங்க தானே. உண்மையிலேயே அதுல படிச்சாக்கள் அறிவு உள்ளவங்களாம் இருக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சாக்களை தான் தூக்கி போட்டாங்க. பிரதமர் சிபாரிசுல நியமிக்கப்படுற 15 பேர் பிரதமர் கட்சிக்கு தெரிஞ்சாக்களே இருப்பாரு. அதே போல ஒற்றை மாற்று வாக்குமுறை மூலமா வர யாரு அந்த பேருந்து சபையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்சாக்களை போடுவாங்க. இதனால அதுவும் நடக்கல. அடுத்தது இவங்க சிறுபான்மைக்கு எதிரான சட்டங்களை தடுத்து நிறுத்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்கல. தனிச்சிங்கள சட்டம் எல்லாம் செனட் சபை இருக்கக்குள்ளேயே அது சட்டமா மாறுனுச்சு. அப்ப என்ன என்ன இவங்க ஏன் தடுக்கல? அப்படின்னா இவங்க தன்னை நியமிச்சவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்தாங்க. அப்ப அதுவும் நடக்கல. அதே நேரம் இவங்களால பெருசா ஒன்றும் செய்யலாம் போடுது. என்ன ஒரு மாசம் நிப்பாட்டேலும் அவன் திரும்ப அதை சட்டமாகி போயிட்டே இருப்பான். சிலது 6 மாசம் நிப்பாட்டேலும் அவன் அதை திரும்ப சட்டமாகி போயிட்டே இருப்பான். அவ அப்படி ஒன்று இருந்துச்சு. இவனோட கதையை யாரும் கேட்கல. சரியா? பாருங்க, சினிமாவுக்கு எதிராக நடந்து கொண்டதால அவ 8வது சீர்திருத்தத்தை கொண்டு வந்து இதை நிற்கிற அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா இருந்துச்சு.
வெறுமனே இவங்களுக்கு அதிக செலவு போய் கொண்டு இருந்துச்சு. அதான் வெள்ளை யானை என்று சொல்லுவாங்க. சும்மா சாப்பாடை தின்னுட்டு இருக்கிற மாதிரி இவங்களால அதிக செலவு, அந்த விஷயம் காலதாமதம் ஆகுறது, அந்த பெருந்தகை சபைக்கு ஒரு டிஸ்டர்ப் மாதிரி, இங்கால வேற கட்சி அங்கால வேற கட்சி இருந்த பிரச்சனை, இப்படி எல்லாம் 1008 விஷயம் இருந்ததால நீ வேணாம் போ அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இதான் இந்த என்ன செனட் சபை விளங்கிட்டா. நிறைவேற்றுத்துறைங்கிறத நான் அதுல டிஸ்ட்ரிக்ட் மகாதேசாதிபதியை கொஞ்சம் டக்குன்னு சொல்லிட்டு போறேன். நான் சொன்னேன் சோல்பரி ஆப்ல நிறைவேற்றுத்துறை ரெண்டு, நாம நிர்வாகம் உண்மை நிர்வாகம். பிரித்தானியில அப்படித்தான் இருந்துச்சு. நாம நிர்வாகம் யாரு, பேரளவில் இருக்கிறது யாருன்னு சொன்னா மகாதேசாதிபதி. அங்க முடிக்கு இங்க வந்து இருக்கல ராணிக்கு. எனவே மகாதேசாதிபதி இருந்தாரு. உண்மை நிர்வாகமாக பிரதமர் தலைமையிலான அந்த அமைச்சரவை இருந்துச்சு. அப்ப மகாதேசாதிபதி இங்க யாருன்னு சொன்னா ரொணமூர்ல படிச்சமே. அதே மாதிரி தான் இங்கேயும் அங்க முடிக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டாரு. ஆனா டொனமூர்ல இது முடி ராணியே ஒரு ஆளை தெரிவு செஞ்சு அனுப்புவாங்க, அப்படித்தானே? ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க பிரதமர் சிபாரிசு செய்வாரு, ஒரு ஆளை தெரிவு செஞ்சு லண்டனுக்கு அனுப்புவாரு. அங்க ஓகேன்னு சொல்லுவாங்க அவங்க. அப்ப இங்க தேசாதிபதி நியமிக்கிறது மகா தேசாதிபதி யாருன்னு சொன்னா பிரதமர் கையில இருந்துச்சு. இவர பதவிக்காலம் யாப்ல குறிப்பிடப்படல. ஆனா 5 வருஷத்துக்கு ஒருக்கா பரிசீலனை செஞ்சு பார்ப்பாங்க, திரும்ப போடுறையா போடுறலையான்னு பார்ப்பாங்க. அவருக்குரிய சம்பளம் எல்லாம் அவங்க கொடுப்பாங்க. சரியா? ஆஹ் இதான் விஷயம். இவர பதவி நீக்க இமெயில் பிரதமர் நினைச்சா ஒரு சிபாரிசு இது லண்டனுக்கு சிபாரிசு செஞ்சு இவர பதவி நீக்க இமெயில். எனவே இவர் ஒரு பிரதமர் கைக்கு கீழ இருந்தார், ஒரு அடிமை மாதிரி. பிரதமர்ட என்ன, பிரதமர் ஒரு கைக்கு கீழே பிரதமர் நினைச்ச மாதிரி செய்யலாம். சரியா? அப்படிதான் இங்க மகாதேசாதிபதி இருந்தாரு. அப்ப இவருக்கு சட்டத்துறை ரீதியான அதிகாரங்கள், நிறைவேற்றுத்துறை ரீதியான அதிகாரங்கள், நீதித்துறை ரீதியான அதிகாரங்கள், நிர்வாக ரீதியான அதிகாரங்கள், ஏனைய பணிகள் எல்லாம் இருக்குது. எல்லாம் டொனமூர்ல வந்ததுதான். ஆனா அங்க தேசாதிபதி சுயமா செய்வாரு, இங்க பிரதமர் சிபாரிசுல செய்வாரு. இங்க ஒரு டம்மி பீஸ் மாதிரி. அந்த அளவுக்கு இவர் அதிகாரத்தை நல்லா குறைச்சிட்டாங்க, குறைச்சி இளைஞ மக்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதனாலதான் 1948 சுதந்திரம் பெற்றது நாங்க சொல்றோம். சரி, இவர சட்டத்துறை அதிகாரம் என்ன பாருங்க. பாராளுமன்றத்தை கூட்டுற கலைக்கிற ஒத்தி வைக்கிற அங்க அவருக்கும் இருந்துச்சு. ஆனா இங்க பிரதமர் சிபாரிசு நடக்கும். அதே போல என்ன, இரு சபையில நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை சைன் வைக்கிற ஏற்கனவே படிச்சிட்டோம். முதலாவது கூட்டத்தில் உள்ள சிம்மாசன பிரசாங்க உரை ஏற்கனவே படிச்சிட்டோம். அங்க பெருந்தகை சபையிலே படிச்சிட்டோம். பிரதமர் சிபாரிசுல அவசர கால நிலையை பிரகடனம் செய்யறது அங்க டொனமூர்ல இதான் இருக்குது. பிரதமர் சிபாரிசின் பேர்ல செனட் உறுப்பினர் 15 பேரை இவர் நியமிக்கிறது, அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பிரதமர் சிபாரிசின் மக்கள் பிரதிநிதி சபைக்கு 6 நியமன உறுப்பினர் நியமனம் செய்யறது படிச்சிட்டோம். சடங்கு முறையான இருக்கைகளின் போது பாராளுமன்ற கூட்டங்கள் தலைமை தாங்குது, அதான் படிச்சிட்டோம். நிறைவேற்றுத்துறை அதிகாரம் என்ன, பிரதமரை நியமிக்கிறது. பிரதமர்ண்டா இவர் செலக்ட் பண்றதுல, அங்க பெரும்பான்மை கட்சி யார் எடுக்கிறாங்களோ அவரை இவர் பிரதமரை போடணும், அவ்வளவுதான். இவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை புள்ளே. ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை அதிகாரம் இருக்கு, என்னன்னா 2 கட்சி பெரும்பான்மை பெறல. இப்ப யார பிரதமரை போடுற, அதுல மட்டும் அதுவும் கூட வாக்கு யாருக்கு இருக்குதோ அவங்களை இவர் தெரிவு செய்வார். அதே நேரம் இடையில கலைக்கப்பட்டா அடுத்த பிரதமர் வரும் வரைக்கும் நாட்டை கொஞ்சம் பிடிச்சி வச்சு கொண்டிருப்பாரு, அவ்வளவுதான் இவர் அதிகாரம், வேற ஒண்ணும் இல்லை. ஆஹ் சரி, அவன் டவுட் வரலாம், அப்ப ஒன்றுமே இல்லாத ஒருத்தனை ஏன் வச்சுக்கொள்ளணும்னு சொல்லி. அது பாரம்பரியத்தை பேணுறதுக்கும் ஒரு பிரதமர் இல்லாத டைம்ல கொஞ்சம் நாட்டை தாங்கி பிடிச்சு கொள்றதுக்கும் பிரதமர் பிஸியா இருப்பாரு. எனவே வெளிநாட்டு ஆக்களை வர வைக்கணும், இந்த தேவையில்லாத கூட்டங்களை கலந்து கொள்ளணும், அந்த விஷயங்கள், சைன் பண்ற விஷயங்கள், இப்படி அவரை போட்டு வச்சிருந்தாங்க. சரியா? ஓகே. நிறைவேற்றுத்துறை அதிகாரங்கள் இதுல இருக்குது பாருங்க. பிரதமரை நியமிக்கிறது, பிரதி அமைச்சர் நியமிக்கிறது, குழுக்கள தலைவரை நியமிக்கிறது, முப்படை தளபதிகள், இதெல்லாம் அங்க டொனமூர்ல படிச்சதுதான். ஆனா இங்க எல்லாம் பிரதமர் சிபாரிசுல செய்வாரு. நீதித்துறை அதிகாரம் பிரதமர் நீதியரசர் நியமிக்கிறது, பதவி நீக்கிற அந்த விஷயங்கள். உயர் நீதிமன்ற நீதியரசர் நியமிக்கிற பதவி நீக்கிறது, நிதிச்சேவை ஆணைக்குழுக்கு நியமிக்கிற பதவி நீக்கிறது, குற்றவாளி பொது மன்னிப்பு, இதெல்லாம் டொனமூர்ல இருக்கிறது. நிர்வாகம் தொடர்பான அதிகாரம் என்ன, பாராளுமன்ற செயலாளர் நாயத்தை நியமிக்கிறது, பிரதம கணக்காய்வர் நாயத்தை நியமிக்கிறது. இதெல்லாம் பிரதிநிதி சபையிட்டு நான் சொன்னேன் ஆரம்பத்திலே நடக்குண்டு. சபாநாயகர், பிரதிநிதி சபாநாயகர், குழுக்களின் தலைவர்கள், அதெல்லாம் தேசாதிபதி தான் நியமிக்கிறது. யார் சிபாரிசுல? பிரதமர் சிபாரிசுல. ஏனைய பணிகளை பாருங்க, விழாக்களுக்கு போறது, கௌரவ பட்டங்களை எதிர்றது, விளையாட்டு விழாக்கள் கலந்து கொள்றது, நாட்டு இலட்சியை பாதுகாக்கிறது போன்ற விஷயங்கள் இருந்துச்சு. ரோணமூர்ல பாடமாகி வச்சா இங்க ஒன்னும் பாடமாக தேவையில்லை. ஆனா இது எல்லாம் பிரதமர் சிபாரிசு செய்வாரு. சில விஷயங்கள் இதுல கொஞ்சம் கூடி இருக்குது, அவ்வளவுதான் விஷயம். கடைசியா முடிவுரை வெறும் ரப்பர் முத்திர போல. சரியா? ஒரு பேப்பர்ல அவரு பிரதமர் மனசுல நினைச்சாலே சைன் விழுமா? உலாது. ஒரு ரப்பர் முத்திரை எடுத்து அடிக்கணும் பிறங்க கொண்டு, அப்படித்தானே? அத மாதிரி மகாதேசாதிபதி வச்சு எல்லாத்தையும் செஞ்சாரு. ஆனா உண்மையா செய்யறது எல்லாம் மகாதேசாதிபதி பின்னால இருக்கிற அந்த பிரதமர் தான்.
அப்ப பிரதமர்னா யாரு, அவருக்கு என்ன பணிகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் நான் என்ன செய்வோம் அடுத்த இதுல பார்ப்போம். ஆனா அதுவும் சின்ன ஒரு விஷயம் தான். லேப்டாப் ஓபன் பண்ணும் வரைக்கும் நான் சொல்றேன். சரியா? இங்க என்னன்னு சொன்னா பிரதமர்ங்கிறவரு அந்த பாராளுமன்றத்துல ஆளுங்கட்சி அதிகமான பெரும்பான்மையை பெற்ற கட்சியில தலைவராக இருப்பாரு. மகா தேசாதிபதி இவரை நியமிப்பாரு. இவரு அவர் விரும்பினாக்களை அமைச்சர்களாக எடுத்து போடுவாரு. அதான் மந்திரி சபை. அந்த அமைச்சர்கள் 2 பேர் கட்டாயம் செனட் சபையில இருந்து எடுக்கணும். அதுல நீதி அமைச்சர் கட்டாயம் அங்க இருந்து எடுக்கணும். இப்படி ஒரு மந்திரி சபை வந்து வைப்பாரு. இப்படி வச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த நாட்டை ரன் பண்ணி கொண்டு போவாங்க. பிரதிநிதிகள் சபையில செனட் சபையில வர சட்டங்கள் எல்லாத்தையும் இவங்க ரன் பண்ணி போய் கொண்டிருப்பாங்க. வரவு செலவு திட்டம் பட்ஜெட் தயாரிப்பாங்க. தயாரிச்சு அங்க பிரதிநிதி சபையில கொடுப்பாங்க. நிதி அமைச்சர் மூலமாக அது ஓகே என்று சொன்னா அப்ரூவல் கிடைச்சா செனட் சபையில ஓகே என்று சொன்னா மகாதேசாதிபதி சைன் வச்சா இவங்களுக்கு வரும். இவங்க அதுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்லாம் வச்சுப்பாங்க. அந்த குழுக்கள் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்து அந்த வேலையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நாட்டுல ஸ்கூல் கட்டுப்படும், பாலம் கட்டுப்படும், எல்லாம் கட்டுப்படும். இது இப்படித்தான் அந்த ப்ரொசஸ் போய் கொண்டிருக்கும். அப்ப இங்க மெயின் அச்சாணி யாருன்னு சொன்னா பிரதமர். டொனமூர்ல அச்சாணி யாரு? தேசாதிபதி. இங்க அச்சாணி யாருன்னு சொன்னா பிரதமர். அவ இந்த விஷயங்கள் தான் இதுல இருக்குது. சரியா? இந்த விஷயங்கள் தான் இது இருக்குது. அடுத்து இவர கடமைகள் பணிகள் இதெல்லாத்தையும் நாம சொல்லி முடிச்சிட்டோம். இப்ப நாளைக்கு நாங்க என்ன செய்வோம், சிறுபான்மையினர் காப்பீடு படிப்போம். உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் நான் அனுப்பி விடுறேன். விளங்கிட்டா? இந்த பாடம் விளங்கிட்டா? டக்குன்னு சொல்லுங்க. லேப்டாப் ஓபன் பண்ண போகுது. இந்த பாடம் கிளியரா? சிம்பிளான விஷயம். விளங்காட்டி ரெக்கார்டிங் திரும்ப பார்த்து கொள்ளலாம். ஷார்ட் நோட்ஸ் அனுப்பினா இல்லைங்களா கிளியர். நல்லா கவனிச்சிருக்கிறீங்க. வேற? ஓகே. மாஷா அல்லாஹ் விளங்கிட்டு. வெரி குட். சரி, கிளாஸ் முடிச்சு கொள்ளும் இல்லையா? நாளை கிளாஸ்ல நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சந்திப்போம். ஒரு கிளாஸ் உங்களுக்கு விடுபட்டு இருக்குது போன கிழமை வெள்ளிக்கிழமை. அதை நான் சனிக்கிழமை எடுக்க ட்ரை ஒன்று பண்றேன். வெரி குட். சனிக்கிழமை ட்ரை பண்றேன். இந்த சோல்பெரி அவசரம் முடிச்சிடுவோம். சரி, கிளாஸ் முடிப்போம். எல்லாரும் குட் நைட். எனக்கு எல்லாம்